சும்மா வெளியேனாவே சன்செட் பார்த்துட்டு போயிடலாம். ஆமாம், இது ஒரு பார்க் மாதிரி கட்டி விட்டுட்டு சன்செட் பாயிண்ட் போட்டு 10 ரூபீஸ் டிக்கெட் வேறு வருமானம் வருது. இல்லை எப்படியும் ஒரு நீ வந்து துபாரே ஃபால்ஸ் அது துபாரே எலிஃபென்ட் கேம்புக்கு நீ போகவே இல்லை, ஆனால் போனேன்னு சொன்னேன். எங்கள் ஆஃபீஸில் மேனேஜர் மாதிரியே பேசுகிறாங்க. வெல்கம் பேக் டு சேனல். நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வாழ்க்கைனா சில அடிக்கல் விழத்தான் செய்யும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹோம் ஸ்டேல வந்து நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம பெங்களூர் டு கூருக்கு வந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போது நம்ம ஒரு சின்ன ஒரு பிளேஸ் பக்கத்தில் எங்கேனாச்சும் போய் பார்த்துட்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ரைடு தான். ரொம்ப ரஷ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே போகணும் சீக்கிரமாக, அங்கே போகணும் சீக்கிரமானு சொல்லிட்டு நாங்கள் போக போகிறதில்ல. ஸோ இப்போது ஜஸ்ட் நாங்கள் போய் வருங்க லஞ்ச் மட்டும் சாப்பிட்டு ராஜா சீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்கார போகிறோம். உட்காந்து அங்கே கொஞ்ச நேரம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம சிட்டியை வந்து நம்ம ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறோம். மற்ற பிளேசஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு இதே பாட்டில் வந்துடும் கண்டிப்பாக. நாளைக்கு மற்ற பிளேசஸ்லாம் நம்ம போயிட்டு அப்படியே சும்மா ஓவராலாக போய் பார்க்க போகிறோம் எல்லாத்தையுமே. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் ஷாட்ஸ் அண்ட் மற்ற பிளேஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கொடுக்குறேன். இந்த இடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக் மை ட்ரிப்பில் ஜஸ்ட் 500 ருபீஸ்க்கு நம்ம 3 பேர் ஸ்டே பண்ணலாம். ஆக்சுவலாக இன்னொரு கூட வந்து இன்னொருத்தர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நேம் காட்டிச்சு எனக்கு. ஸோ 3 பேர் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டீல் தான் இங்கே. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. இந்த இடத்தோட கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ட்ராப் பண்ணி விட்றேன், பாருங்கள். கன்ஃபார்மாக வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நாங்கள் இப்போ ஸ்டே பண்ணி இந்த இடத்துல இருந்து ராஜா சீட் போயிட்டலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, வந்து ரெஸ்ட் எடுத்து அது இதுன்னு சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போகிறதுக்குள்ளார நமக்கு டைம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போய் லைட்டாக சாப்பிட்டு மதியத்துக்கு ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டோம், இன்னும் ஃபுட் சாப்பிடல. பார்க்கலாம் இப்போ போய் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு நம்ம வந்து அந்த ராஜா சீட் போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து போகிறோம். ட்ரோன் ஷாட் அங்கே விட முடியுமான்னு தெரியலை, ஏன்னா ராஜா சீட்டுன்றது கொஞ்சம் மெயினான ஏரியா வேறு. பார்க்குறேன், விட முடிஞ்சால் ட்ரோன் ஷாட்டை அடிச்சு நூற்றிட்டு வந்துடுவோம். டிஷர்ட் பார்த்தீங்களே நல்லா இருந்துச்சா? இன்னும் அடுத்த பார்ட்டி வெயிட் பண்ணி பாருங்கள். சூப்பர் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் வந்து போடுவேன். இது வந்து கிரேசி பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு, சென்னை பேஸ்டு வெப்சைட் தான். நிறையா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிரிண்ட் பண்ணி விற்கிறாங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்கக்கிட்டலாம் நமக்கு எந்த ஸ்பான்சர்ஷிப்பும் கிடையாதுங்க, ஜஸ்ட்டு இது நல்லா இருக்குது, ப்ராடக்ட் நல்லா இருக்குது, அதனால் போய் பாருங்கன்னு சொல்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மொபைல் ஹோல்டர் வந்து நமக்கு ஸ்பான்சர்ஷிப்பில் கொடுத்தது தான். யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பான்சர்ஷிப்பில் கிடைச்சனால தான் உங்களுக்கு 15% அந்த டிஸ்கவுண்ட்டில் வாங்க முடிஞ்சுது. ஸோ நம்ம கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போதே நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், ஸோ நீங்கள் கொடுக்குறீங்க ஃபைன், பட் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க 15% டிஸ்கவுண்ட் தருவோம் அப்படின்னாங்க. ஓ நைஸ், ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கக்கிட்ட ஃபைனல் பண்ணேன் நான். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் இன்னும் என்னென்ன ஸ்பான்சர்ஷிப் வருதோ. இந்த மாதிரி ப்ராடக்ட் ஸ்பான்சர்ஷிப்பெல்லாம் கன்ஃபார்மாக உங்களுக்கு பெனிஃபிட் இல்லாமல் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு % டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், கொடுத்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். மாட்டேன். நீ துணிக்கடையை பார்த்தேன்றதை நானும் பார்த்தேன், ஸோ நான் நிறுத்த மாட்டேன். நீ துணிக்கடையை பார்த்தன்றதை நான் பார்த்துட்டேன், அதனால் நிறுத்த மாட்டேன். சாரி. அம்மா தாயே, நம்ம ட்ரிப்பு வந்திருக்கோம்மா, ட்ரிப்பை என்ஜாய் பண்ணு. அங்கே போயிட்டு துணிக்கடையில் போய் துணி வாங்குறதா? ஸோ இதுதான் ராஜா சீட்டு, இதான் முன்னாடி. ராஜா சீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேல்பூரி மாதிரி தட்டுவடை இருக்கு இல்லையா, தட்டுவடை போட்டு இந்த பேல்பூரி பண்ணியிருக்காங்க. மதியம் நம்ம லஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி சாப்பிட்ருக்கோம். குவான்டிட்டி சூப்பராக இருக்குது. அக்கா இது ಎಷ್ಟು வந்து 50 ரூபா இது ஒரு பேக்கெட்டு. நல்லா ஃபுல்லாக வந்து குவான்டிட்டி போட்டுறாங்க, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா
ராஜா சீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜா சீட் இருக்கும் அப்படி காட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ராஜா சீட்டு என்ட்ரன்ஸ். அது அப்படியே இந்த ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்குது. எங்கே வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து 50 ருபீஸ் ஜஸ்ட்னு சொல்லுது. பட் ஆனால் குவான்டிட்டி கம்பேர் பண்ணும்போது ஓகே தான் இது. நம்ம பின்னாடி இருக்கிறது தான் ராஜா சீட்டுக்கு என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்டுக்கு வந்து 10 ருபீஸ் டிக்கெட் வாங்குறாங்க. கேமராவுக்கு எதுவும் டிக்கெட் வாங்கலை. போய் பார்ப்போம். நம்மளால் வந்து ட்ரோன் ஷாட் எடுக்க முடியுமான்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். போய் பார்க்கலாம் வாங்க. கரெக்டாக சன்செட்டுக்கு வந்திருக்கோம். சரி, நீ என்ன நினைக்கிற இந்த இடத்த பற்றி? சும்மா வெளியேனாவே சன்செட் பார்த்துட்டு போயிடலாம். ஆமாம், இது ஒரு பார்க் மாதிரி கட்டி விட்டுட்டு சன்செட் பாயிண்ட் போட்டு 10 ருபீஸ் டிக்கெட் வேறு. வருமானம் வருது இல்லை? எப்படியும் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 5000 ரூபாய் கிட்ட வருமா? 500 பேர் வந்துட்டு போக மாட்டாங்க. பட் இங்கே வியூ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு அங்கே. சன்செட் வந்து ட்ரோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆனால் ட்ரோன் ஷாட் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம ஒரு டைம் லாப்ஸ் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் ஃபுல்லாக வந்து இந்த சன்செட் பார்க்கறதுக்காக வந்துருக்கிற கூட்டம் தான். ஸோ சன்செட் பார்த்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அவ்வளோதான். இங்கே இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி அதாவது ராஜா சீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜஸ்ட்டு சன்செட் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். நம்ம ஃப்ரெண்டு கிரீஷ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வீக்கெண்ட் ஆன் வீல்ஸ். ஸோ அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்ட் எண்ட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். உள்ளே வரத்துக்குள்ளாரியே வந்து அல்லு இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு ரூட்டு. ஏன்னா நைட் டைம் ஆனே இங்கே இருட்டில் வந்து நமக்கு எதுவும் கிளியராக பார்க்க முடியல அந்த மாதிரி இருந்துச்சு. கூகுள் மேப்பரை தப்பாக காட்டி நாங்கள் என்னென்னமோ ஒரு இப்படி ஸ்டீப் இப்படி போகுது, அது மேலே போய் மறுபடியும் திருப்பி வரும்போது வண்டியெல்லாம் ஸ்கிட் ஆகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபன்னாக ஆகிடுச்சு. கேமரா ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சுன்னு எல்லாம் கேமரா ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இந்த ஹோட்டல் வந்திருக்கோம், உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு ஃபுட்டு நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்லாம், இல்லைனா நம்ம வந்து வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி தான் வந்திருக்கேன். A few moments later. சிக்கன் பிரியாணி இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. சிக்கன் பிரியாணி இல்லைன்ட்டாங்க. சரி, பிரியாணி இல்லாத இடத்துல நமக்கு வந்து மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். சரி, வேறு கடைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பக்கத்தில் ரெட் சில்லி அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு பிரியாணி கிடச்சிருச்சிங்க. ஸோ பிரியாணியை சாப்பிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிறுத்தணும். டிஃபன் சாப்பிட்டு இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ் கிளம்பிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பிளேஸ் போயிட்டு நம்ம அங்கே என்னென்ன பிளேஸ், அதாவது ஃபஸ்ட்டு டுபாரே இல்லைனா வந்து வேறு பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான். மேக்ஸிமம் இப்போ டுபார் எலிஃபென்ட் எங்கே போகிறோம்? டுபார் எலிஃபென்ட் அபே ஃபால்ஸ் போகிறோம். அபே ஃபால்ஸ் போகிறோமா? ஓகே, ஃபஸ்ட்டு அபே ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறமே டுபாரே போகிறோம். டுபாரேன்றது ஒன்றும் இல்லை, அது வந்து எலிஃபென்ட் கேம்ப். அது ஆக்சுவலாக அங்கே போயிட்டு எலிஃபென்ட் சவாரி என்ன வச்சிருக்கான்னு பார்க்கலாம். பக்கத்தில் ரிவர் ராஃப்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஹோட்டல். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. தோசை அப்புறம் இட்லி சாப்பிட்டோம். ஒர்த்தான ஒரு ஹோட்டல் வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே அந்த ஹோட்டலோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போட பார்க்குறேன், பாருங்கள். ஸோ இப்போ வந்து சொன்ன மாதிரி அபே ஃபால்ஸ் போக போகிறோம். அபே ஃபால்ஸ் போயிட்டு அங்கே குளிக்கலாம் முடியாது. அபே ஃபால்ஸில் ஜஸ்ட்டு பார்த்துட்டு தான் வரலாம். வெயில் அடிக்குதுங்க, ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருக்குது. அது காற்று செம்ம சில்னஸாக இருக்குது. இந்த மொபைல் ஹோல்டரும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்கும் எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரிப்பு பாருங்கள், அந்த ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே ஏதோ டெம்பிள் இருக்குது போல் இருக்குது. லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் உண்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பைக்கில் வந்தால் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ரூட்டு எல்லாத்துலேயுமே சுற்றலாம். ஒரு ஊருக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சுற்றி பார்த்துடலாம். அந்த மாதிரி தான் நமக்கு வந்து பைக் ட்ரிப் எல்லாமே அமையும்.
கரும்பு பிடிச்ச கூகுள் மேப்பு அபே ஃபால்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னு காட்டுது. இங்கே என்னடா அபே ஃபால்ஸே இல்லை. நான்சென்ஸ், இரிட்டேட்டிங் இடியட். ஆமாம்மா, கடுப்பேற்றுறாங்க மயிலாடு. சோதிக்காதீங்கடா என்னை, என்ற டிஷர்ட் போட்டதுக்காகவே என்ன சோதிக்கிறாங்க போல இருக்கு. இப்போ எப்படி இந்த மொபைல் என்னடி வாத்தி பள்ளம் இப்படி இருக்கு குட்டி. இதான் வந்துட்டோம். என்ட்ரி ஃபீ அபே ஃபால்ஸ். எஸ் குரு 10 ரூபாய். இதுதாங்க உங்களுக்கு பார்க்கிங்கு. கார் பார்க்கிங் இங்கே வரைக்கும் இருக்குது. அங்கே கீழேயும் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது. பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்க் பண்ணிக்கலாம். இதுதாங்க அபே ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ். இதுதாங்க என்ட்ரன்ஸு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு வந்து படிக்கட்டு போயிட்டுருக்கு. அப்படியே படிக்கட்டில் நடந்து போனோம் அப்படின்னா அந்த பக்கம் உங்களுக்கு வந்து அபே ஃபால்ஸ் இருக்கும். அபே ஃபால்ஸில் வந்து குடிக்கிறதுக்கு வந்து அலௌடு இல்லை. நான் 4 இயர்ஸ் முன்னாடி வந்தேன், அப்பயும் வந்து குடிக்கிறதுக்கு அலௌடு இல்லை. இப்போயும் கேட்டோம் வெளியே, அவங்க தெரியாமல் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அவங்க குடிக்கவே இல்லையே, சும்மா தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாரு. சரிம்மா, குடிச்சிட்டு எடுத்துன்னு போயிருந்தாங்கன்னா நீயே வந்து குடி. இல்லைன்னு சொல்கிறேன், நம்புறதே இல்லைங்க. எது சொன்னாலும் புருஷன் சொல்கிறத நம்புறதே இல்லை, எது சொன்னாலும் நம்புறது இல்லை. அவ்வளோ இது. நான் என்னைக்கு ரீல் விட்டுருக்கேன்? என்ன ரீல் விட்டுருக்கேன்? துபாய் எலிஃபண்ட் கேம்ப் போயிருக்கியான்னு கேட்டேன். சரி, போயிருக்கேன். இருக்கும்னு கேட்டேன். நாங்க தூரத்துல நின்னு பார்த்துட்டு வந்துட்டோம். ஆமா, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மணிக்கு மேல ஆயிடுச்சு, அதனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளவு ஆக்டிவிட்டீஸ் இருக்கு, அதெல்லாம் பண்ணிருந்தா தான் போனேன். அந்த இடத்துக்கு போய் இது பண்ணேன்னு சொல்றேன். நான் போனப்போ வந்து இல்ல யானையை பார்த்துட்டு இருந்த கணக்கெல்லாம் வந்து நான் போனப்போ வந்து மெயின்டெனன்ஸ் போயிட்டு இருந்துச்சுங்க. யானையை வந்து குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னா நீ வந்து துபாரே ஃபால்ஸ், அது துபாரே எலிஃபண்ட் கேம்புக்கு நீ போகவே இல்லை, ஆனால் போனேன்னு சொன்னேன். எங்கள் ஆஃபீஸில் மேனேஜர் மாதிரியே பேசுகிறாங்க. ஆஃபீஸில் மேனேஜர் அப்படி தான். அந்த மேனேஜர் பார்க்க போறாரு. அவனுக்கு தமிழ் புரிஞ்சிட்டாலும் எவனும் பார்க்க மாட்டான். தமிழ் பேச தெரிஞ்சவன் பரவாயில்ல, சொன்னாலும் பரவாயில்லன்றேன். இவ்வளோ பெரிய என் பொண்டாட்டி என்ன நம்பாதப்போ எனக்கு இதெல்லாம் நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன? நம்பு, காலில் இருக்கு மேனேஜர் கூட. நம்பு குட்டி, நான் புருஷன் சொன்னால் அது வந்து எல்லாம் நல்லதுக்காக தான் இருக்கும். சரியா? சரி, ஓகே விடுங்க. இதுதாங்க நமக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மரங்கள், செடிகள், கொடிகள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டடா, ஃபால்ஸ் வந்துருச்சு. இதுதாங்க அபே ஃபால்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ட்ரோன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மிஷன். வாட்டர் ஃபால் கிட்ட பறக்கணுன்னாவே கொஞ்சம் பயமாக இருக்குது. யார் வந்து பிடிப்பாங்க, யார் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்படுற பயத்தை விட எனக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது. கண்டிப்பாக இருக்குதான் செய்யும். யார் வந்து பிடிப்பாங்களோ, ட்ரோன் மாட்டிக்குமோ. வயலடி எப்பெல்லாம் சொல்லாத. You want to see? ஒரு ரசிகை பின்னாடி நீங்கள் எப்போ பறக்கட போகிறேன்னு ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல் ஆடுவான், இவன் கூடக்குள்ள தூங்குவான். சரி, இப்ப நான் மேட்டுக்கு வரேன். வாங்க. இப்ப கூடக்குள்ள இருக்கிற பாம்பு தானா வெளியே வந்து முட்டையை குடிச்சிட்டு தானாவே உள்ள போய் தூங்குவான். இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்பை வெளியே விட மாட்டேங்கிறான். ஃபால்ஸ் கிட்ட கொண்டு போகாத. காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்பை வெளியடியா பாப்போம்.
இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. நடுவில் நல்லா உடஞ்சி விழுந்து கிடக்கு. அதனால தான் இங்கே அலோவ் பண்ணுறதுல போல இருக்குது. வாட்டர் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகங்க, செம்மையான ஃபோர்ஸு. காற்று பாருங்கள் இங்கே அடிக்குது. அங்கேருந்து ஊற்றுற அந்த தண்ணி இங்கே வரைக்கும் சாரில் அடிக்குது. அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது தண்ணி இங்கே. ஆனால் குடிக்கலாம் விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் அங்கே கீழே ஆழமாக இருக்கா என்னன்னு தெரியல. அந்த இடத்துல எதுக்காக குடிக்க விடலன்னு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நான் ட்ரோனை பறக்க விடும்போது ட்ரோனோட கண்ட்ரோல் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 3 டைம் ஃபெயில் ஆச்சு. 4th டைம் நினைக்கிறேன். 4th டைம் வந்து ட்ரோன் மேலே வந்துருச்சு. பட் ஆனால் வந்து ஆல்டிடியூட் லெவல் காட்டும், ஹைட்டு போகிறது. ஆனால் அந்த ஹைட்டு போகிற லெவலே காட்டல. ஜஸ்ட்டு நாட் அப்ளிகபிள் அப்படின்னு தான் இருந்தது. அது இருந்து மேலே வந்து எனக்கு மேலே ஏறிடுச்சு. ஆனால் ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் தூரம் தான் ஏறிச்சு. அதுக்கு மேலே ட்ரோனை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல. எனக்கு ஒரு பயம் வேறு வந்துருச்சு. ஆல்ரெடி நான் கூட காட்டியிருக்கல, ஒரு பசங்க வந்து இங்கே வந்து ட்ரோன் கிராஷ் பண்ணாங்கன்ட்டு, இன்னோவேஷன் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சேனலு. ஸோ அவங்க வந்து ட்ரோனை கிராஷ் பண்ணிட்டாங்க. அது வேறு எனக்கு பயம். அதை வேறு நான் ஒய்ஃப் கிட்ட காட்டிட்டேன்னா, அதனால் அவங்களுக்கு வேறு ஒரு பயம், எங்கே ட்ரோன் கிராஷ் ஆகிடுமோன்ட்டு. இவங்களுக்கு ட்ரோன் போயிடுமோன்னு ஒரு பயம், யாருனாச்சும் ஆஃபீஸர்ஸ் வந்து பிடிச்சிருவாங்கன்னு ஒரு பயம். ஸோ ரொம்ப தூரம் என்னால் பறக்க வைக்க முடியல. கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான் என்னால் பறக்க வைக்க முடிஞ்சு. அதோட இறக்கிட்டேன். அண்ட் இறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் கண்ட்ரோல் கிடைக்கல குட்டி. நான் இறக்கும்போது இப்படி ஆடிட்டே இருந்துச்சு ட்ரோன் மேலே. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ட்ரோனை கீழே இருக்காச்சு. இழுத்துருக்கும். தண்ணி ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நல்லா அந்த காற்றுக்கு அப்படியே இழுக்குது. ரொம்ப டேஞ்சரான ஒரு இது தான் இந்த மாதிரி இடத்துல நம்ம பண்ணுறது. தூரமாக இருந்து ட்ரோனை பறக்கட்டும்னு வச்சுக்கோங்க. தூரமாக இருந்து அப்படியே பறக்கட்டு மேலே வரைக்கும் போய்க்கலாம். இது பக்கத்துலேயே இருக்குது. அது இல்லாமல் சுற்றிலும் பார்த்திங்கன்னா இரும்பு கம்பி இருக்கும். இந்த இரும்பு கம்பியும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் அடிச்சுட்டே இருக்கும் இந்த மாதிரி இரும்பு இருந்துச்சுன்னா. பட் இருந்தாலும் ட்ரோனை பறக்க வைக்கலாம்னு ட்ரை பண்ணேன். பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் வரைக்கும் என்னால் பறந்து அந்த நீங்கள் பார்த்து அந்த ஃபுட்டேஜ் என்னால் கொடுக்க முடிஞ்சு. கண்டிப்பாக. அவ்வளோதாங்க, இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டுருக்கோம். அடுத்த லொக்கேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது பார்த்திங்கன்னா நிசர்கதாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஏதோ டேம் இருக்குது, அப்புறம் ஏதோ சம்திங் பார்க் மாதிரி இருக்குன்னாங்க. இங்கே என்ன இருக்குன்னு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் மெயினாக அதுக்காக போகலை, அது பக்கத்தில் என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரோன் ஷாட்டு என்னால் ரொம்ப கொடுக்க முடியலைங்க, சாரி. அதான் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அதுதான், ட்ரோன் டக்குன்னு இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ட்ரோனோட கண்ட்ரோலே இல்லை எனக்கு அங்கே மேலேருந்து ஆக்சஸ் பண்ணும்போது. மேக்ஸிமம் ஆல்டிடியூட் ரீச்னு வந்துச்சு. பட் ஆனால் நமக்கு ட்ரோனில் அந்த கண்ட்ரோலரில் எதுவுமே காட்டலை. மேபி பிகாஸ் ஆஃப் கீழே போனோம் இல்லைங்களா, லோயர் ஆல்டிடியூட் சம்திங் எதனாச்சும் இருந்திருக்கும். பரவாயில்ல, ஏதோ கொஞ்சமாவது நம்மளால் ட்ரோன் எடுக்க முடிஞ்சது. சரிங்க பஸ், நம்ம நெக்ஸ்ட் வேலையில் பார்க்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட அந்த பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் பிளேசஸ் கவர் பண்ணுவேன். ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் நிறையா வரும், அது எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வேலையில் பார்க்கலாங்க. பாய்.